மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1, 2 வார்த்தைகள். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா; செபதேயுவின் குமாரனாய் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். ஆண்டவர் ஒரு சிறிய குழுவை தெரிந்தெடுத்தார். ஒரு சின்ன தேசத்தில் உள்ள 12 பேர் அடங்கிய ஒரு சின்ன குழு. அந்த குழுவை கொண்டுதான் உலகம் முழுவதையும் தம்முடைய சுவிசேஷத்தால் நிரப்பும்படி, விசுவாச வீரர்களை எழுப்பும்படி, அந்த சின்ன குழுவை கொண்டு ஆயிரமான ஜனங்களை ரட்சித்து பரலோகத்திலே சேர்க்கும்படி ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார். பயப்படாதே சிறுமஞ்சே, மந்தையே, கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு சின்ன மந்தையிலே 12 பேர். 12 பேரும் ஞானிகள் அல்ல, செல்வாக்குள்ளவர்கள் அல்ல, படித்தவர்கள் அல்ல, உயர்ந்த நிலைமையில் உள்ளவர்கள் அல்ல. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி இந்த பேதைமையான 12 பேரைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த நாட்களிலே நிறைய படித்த வேதபாரகர்களே இருந்தார்கள், பரிசேயர்களே இருந்தார்கள், பெரிய 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 சதுசேயர் கல்விமான்கள் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை புறக்கணித்து விட்டு, அவர்களை தெரிந்து கொள்ளாமல், படிப்பறிவில்லாத சாதாரண சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக ஆண்டவர் உலகத்தை கலக்கும்படி தீர்மானித்தார். எங்கெங்கெல்லாம் இந்த 12 சீஷருடைய அட்டவணை வருகிறதோ, முதலாவது பேதுருடைய பெயர் அங்கே இடம்பெறுகிறதை பார்க்கிறோம். முந்தினவன் பேதுரு. அப்படித்தான் 2வது வசனத்தில் ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன். இந்த 12 பேர்லையும் சீனியர், இந்த 12 பேரிலையும் வயது முதிர்ந்தவர், இந்த 12 பேரிலும் மனைவியை கூட்டிக் கொண்டு நடந்த ஒரே சிஷ்யன் பேதுரு தான். அந்த 12 பேர்லையும் ரொம்ப அதிகமாக தோணன்னு பேசுனதும், எல்லாத்துக்கும் முன்னால முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துக்கும் பதில் சொல்லி கொண்டு இருந்தவரும், அதிகமாய் ஆண்டவர்கிட்ட மோதிர கையால் குட்டுப்பட்டது போல நிறைய குட்டு வாங்கினவரும் இந்த பேதுரு தான். ஒரு பேதமையான மனுஷன், ஒரு பேதமையான மனுஷன். சில நேரம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும், சில நேரம் பார்க்கும்போது ஆண்டவர் மேலே உள்ள அவருடைய அன்பு ஆச்சரியமாக இருக்கும். சில நேரம் பார்த்தா அவருடைய பிரசங்கம் சாதுரியம் இல்லாத சாதாரண பிரசங்கத்தால் 3000 5000 திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் அவரை அதிகமாய் பயன்படுத்தினார். அவருடைய வாழ்க்கையை பெந்தெகோஸ்தேக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை, பெந்தெகோஸ்தேக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை என்று பிரிக்கலாம். பெந்தெகோஸ்துக்கு முன்னால் அவர் ரொம்ப பயந்தாங்கொள்ளியாக இருந்தார். பயந்துருவார். ஒரு வேலைக்காரிக்கு முன்னால் பயந்துட்டார். பயந்தாலும் லேஸ்பட்ட பயம் இல்லை. ஆண்டவரை மறுதலிச்சு சபிக்கக்கூடிய அளவு அவ்வளோ பெரிய பயம், அவ்வளோ பெரிய பயம். சிலுவையின் அடிவாரத்துக்கு அவர் வரவே இல்லை. எங்கே போனாருன்னே தெரியாது. காரணம் அவருடைய பயம். ஆனால் பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு, முந்தி பயந்து பயந்து வேட்டை நாய்கள் துரத்த ஓடிக்கொண்டிருந்த முயல் போல பயந்தாங்கொள்ளியாக இருந்தவர் பெந்தெகோஸ்தே பிறகு சிங்கமாய் மாறிவிட்டார்.
தைரியமாய் மாறிவிட்டார். நசனாய் இயேசுவை தேவன் எழுப்பினார். நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தீர்கள். ஆண்டவர் எழுப்பினார் என்பதற்கு, அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். தைரியமாய் நின்று பிரசங்கித்தார். வேதத்தில் சீஷர்களுக்குள்ள அண்ணன் தம்பி இருந்தது 2 குடும்பம். ஒரு குடும்பம் பேதுரு, அவங்க அப்பா பேர் யோனா. யோனாவின் குமாரனாகிய சீமோனே பேதுருவே என்று ஆண்டவர் அழைக்கிறது உண்டு. யோனா என்றால் புறா என்று அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் யோனா என்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தார். அமித்தாயின் குமாரனாகிய யோனா என்று யோனா 1:1 நமக்கு அறிமுகம் செய்யப்படுகிறார். அசிரியா ராஜ்யத்துக்கு போய் தீர்க்கதரிசனம் உரைக்கிறதற்கு முழு இஸ்ரவேலிலும் யாரை தெரிந்து கொள்ளலாம் என்று ஆண்டவர் எண்ணின போது முதல் சான்ஸ் அந்த யோனாவுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார். இவன் போய் பிரசங்கம் பண்ணினால் கண்டிப்பாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். யோனாவுக்கு விருப்பம் இல்லாமல் போனாலும், தர்சீசுக்கு போகிற கப்பலில் போய் படுத்து தூங்கினாலும், அவரை எல்லாரும் பிடிச்சி கடலில் போட்டாலும், மீன் ஒழுங்கினாலும், ஆண்டவர் அந்த யோனா மூலமாய் செய்ய வேண்டியதை செய்து நிறைவேற்றினார். ஒரே பிரசங்கத்தில் 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா. அதுக்கு அடுத்து அதிகமான பேரை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தினது இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு. 2 பிரசங்கத்தில் உள்ள எண்ணிக்கை வேதம் சொல்லுகிறது. பெந்தைக்கோஸ்தே நாளில் அவர் பிரசங்கம் பண்ணதில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3 அதிகாரத்தில் பிறவி சப்பானி சோமான உடனே எழுந்து நின்று பேசினதில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா எண்ண முடியல. 3000 5000ன்னு ஓரளவு அவங்க சொன்னாலும் தொழாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா. பேதுருவை ஆண்டவர் அவ்வளவாய் பயன்படுத்தினார். புற ஜாதியாருக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்றது இந்த பேதுரு தான். 100க்கு அதிபதியான கொர்நேலியு ரோம பட்டாளத்தில் இருக்கிறவர். அவருக்கு தேவனால் வெளிப்படுத்தப்பட்டு ஆவியால் நடத்தப்பட்டு அங்கே போய் பிரசங்கம் பண்ணினார். ஒரு பிரசங்கத்தில் அந்த புறஜாதி வீட்டில் கூடி வந்து அவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டாங்களா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், ஆச்சரியமான ஒரு காரியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்த்தா முதல் பாதி பேதுருவுக்கு, அடுத்த பாதி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. இந்த 2 பேர் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையே நிரப்பி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். யோனாவின் குமாரில் 2 பேரை பற்றி சொல்லியிருக்கிறது. மூத்தவர் பேதுரு, 2வது அந்திரேயா. அந்திரேயா தான் பேதுருவை இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வந்தது. நான் மேசியாவை பார்த்து விட்டேன், நீ அவரை சந்திக்கும்படி வா. இந்த நாட்களில் எப்படி 2வது வருகை குறித்து நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறதோ, 2வது வருகை குறித்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறதையும், 2வது வருகை குறித்த எல்லா அடையாளங்களும் காணப்படுகிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசுவினுடைய பிறப்பதற்கு முன்பாகவே மேசியா வரப்போகிறார், மேசியா வரப்போகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிக்கிறவர் வரப்போகிறார், ரோம அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குவர் வரப்போகிறார். மேசியாவை பற்றிய ஒரு ஏக்கம் தங்களை அறியாமலேயே ஜனங்களுக்குள்ளே வந்துவிட்டது. யோவான் ஸ்நானகன் மேசியாவாக இருப்பானா? ஒவ்வொருவரையும் இவர் மேசியாவாக இருப்பாரா, அவர் மேசியாக இருப்பாரா? அப்படி தேடி அலைந்த ஏங்கினவர்களுக்குள்ளே இந்த பேதுரு முக்கியமானவர். ஆகவேதான் அவருடைய சகோதரன் சொன்ன உடனே இயேசுவை பார்க்க சகோதரனோடு வந்தார். இயேசு அவனை பார்த்த உடனே முதல் சொன்ன வார்த்தை, யோனாவின் குமாரனாகிய
சீமோனே. அவனுடைய முதல் பெயர் சீமோன். முதல் பெயர் சீமோன். நீ இதுவரை சாதாரணமான ஒரு மனிதனாய் சீமோனாய் இருந்தாய். இனி நீ பேதுருவாய் மாறப்போகிறாய். சீமோன் என்ற வார்த்தை நாணல் என்ற அர்த்தம். பேதுரு என்ற வார்த்தைக்கு பாறை என்ற அர்த்தம். பாறை என்ற அர்த்தம். பேதுரு என்ற வார்த்தை கிரேக்க மொழியில பத்ரோஸ் என்று அழைக்கப்படுகிறது. மலையாளத்தில் பேதுருவுக்கு பத்ரோஸ் என்று தான் இன்றைக்கும் சொல்லுவார்கள். அதே போல பேதுரு கேபாங்கிறது எப்ரேய பாஷையில் அதே பேதுரு கேபா என்று அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு பேர். ஒரே ஆள் ஒன்று தான். பத்ரோஸ்ன்னு அழைக்கிறாங்க மலையாளத்தில், தமிழில் பேதுருன்னு அழைக்கிறாங்க. கத்தோலிக்க மொழிபெயர்ப்புகள் ராயப்பர் என்று அழைக்கிறது. இன்னைக்கும் சென்னையில் ராயபுரம் அந்த கடற்கரை ஓரத்தில் மீன் பிடித்த பேதுருவை நினைவுபடுத்தும்படி ஒரு பெரிய கத்தோலிக்க தேவாலயமும் அதற்கு ராயபுரம் ராயப்பர். தெலுங்கு மொழியில் ராய் என்றால் குட்டி பாறை என்ற அர்த்தம். ஆகவே பேதுருவுக்கு பல பெயர்கள் வேதம் முழுவதிலும் அவரை குறித்து சொல்லப்படுகிறது. பழைய வாழ்க்கையில் நீ ஒரு நாணலை போல அசைந்து கொண்டிருந்தாய். ஸ்திரமில்லாதவனாய் வாழ்ந்தாய். இந்த பக்கமும் ஆடுவாய், இந்த பக்கமும் ஆடுவாய். ஆனால் உன்னை நான் ஒரு பேதுருவாய் மாற்றப் போகிறேன். ரூபனை குறித்து 49ஆம் சங்கீதத்தில் யாக்கோபு சொல்லுகிறான், தண்ணீரை போல தழும்பினவனே, நீ மேன்மையடைய மாட்டாய். உன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்திலேயே நீ ஏறினாயே. உனக்கு ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லையே. எவ்வளவுதான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை இல்லையே. இன்னும் நீ விழுந்து விழுந்து எழும்பிக் கொண்டிருக்கிறாயே. நான் உன்னை ஒரு உறுதியானவனாய் மாற்றப் போகிறேன். ஆண்டவர் பேதுருவை மாற்றின பிறகு சொன்னார், உன் சகோதரரையும் ஸ்திரப்படுத்து. நீ உறுதியாய் மாற வேண்டும். உன்னுடைய சகோதரரையும் நீ ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு அவருடைய பேரில் உள்ள சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். பேதுருனுடைய வரலாறை நிறைய புத்தகங்கள் வாங்கி வாங்கி ஆராய்ச்சி செய்து படித்தேன். ஆனால் ஒவ்வொருத்தருடைய ஆராய்ச்சியிலையும் நிறையா பொய்யும் புரட்டும் இஷ்டத்துக்கு. பேதுருடைய மண்டவோடு அங்கே கண்டுபிடிச்சிச்சு, இங்கே கண்டுபிடிச்சி ஒரு 20 மண்டவோட பேதுரு மண்டவோடுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு முன்னால் முதல்ல மறிச்சது அவருடைய மனைவி தான். பேதுரு எங்கே போனாலும் அவருக்கு ஒரு டாட்டர். அவளுடைய பேர் பெட்ரோஷிலா. பெட்ரோஷிலா பெட்ரோஷிலாண்டா பேதுருவினுடைய அழகு மகள் என்ற அர்த்தம். பெட்ராஸ் ஒரு மகள் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. பேதுரு கடைசி காலங்களில் ரோமாபுரிக்கு பிரயாணம் பண்ணும்போது அந்த மகளையும் கூட்டிக் கொண்டே போனார். அவர் ரோமாபுரியிலே மரிப்பதற்கு முன்பாக பேதுருனுடைய மனைவியை கொல்லுவதற்காக ரோம அரசாங்கத்திலிருந்து படை வீரர்கள் எல்லாம் வந்தார்களாம், அவளை இழுத்து கொண்டு போவதற்கு. அவள் நிலை குலைந்து போன போது பேதுரு அவளை தைரியப்படுத்தி, ரோம அரசாங்கத்திலிருந்து ஒரு கொலை வாரண்ட் உனக்கு வந்திருக்குன்னு நினைக்காத, பரலோகத்திலிருந்து உனக்கு ஒரு பரிசுத்தமான அழைப்பு,
பரலோகத்திலிருந்து உன்னை முடிசூட்டுவதற்காக, மகிமைப்படுத்துவதற்காக ஒரு அழைப்பு வந்திருக்கிறது என்று எண்ணிக்கொள். பேதுரு கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. என்றாலும் மனைவியை திடப்படுத்தினார். அவளை பிடித்து கொண்டு போகும்போது ஒரு வார்த்தை அவர் சொன்னார், இயேசுவையே நினைத்துக்கொள், இயேசுவையே நினைத்துக்கொள். அவள் அப்படி இரத்த சாட்சியாய் மரித்தாள். அதற்கு பிறகு பேதுரு கொஞ்ச நாள் ரோமாபுரியிலே ஒரு வீட்டிலே தங்கி விசாரணை நடந்து கொண்டிருந்தது. நீரோ மன்னன் அவரை கொலை செய்ய வேண்டும், மரண தண்டனை விதித்தார். அவருடைய மகள் கூடவே இருந்தார். அவருடைய மகள் கூடவே இருந்தார். சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ரோம செல்வந்தன், கோடீஸ்வரன், அந்த பெட்ரோஷிலா அவன் மேலே அழகில் மயங்கி அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று பெரிய பெரிய பிரதானிகளை அனுப்பினான். ஆனால் அவளுடைய உள்ளமோ கர்த்தரோடு இணைந்து இருந்தது. அவள் திருமண வாழ்க்கையை விரும்பவில்லை. எல்லாரும் வந்து நெருக்கும்போது, அவனைத்தான் திருமணம் பண்ணி ஆக வேண்டும் என்று சொல்லும்போது, அவள் 3 நாள் எனக்கு தவணை தாருங்கள் என்று கேட்டாளாம். சரி, 3 நாள் கழித்து திருமணம் வைத்து கொள்ளலாம், நாங்கள் உன்னை அழைத்து கொண்டு போய் ராஜ மரியாதையோடு திருமணம் செய்து கொள்ளுகிறோம். பிளேக்கஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த செல்வ சீமான் அவளை கரம் பிடிக்க விரும்பினான். 3ஆம் நாள் அலங்காரத்தோடு மேள தாளத்தோடு கல்யாண பிப்பி எல்லாரோட சேர்ந்து அவளை திருமணம் செய்ய அவளுடைய வீட்டுக்கு வந்தான். ஆனால் அதற்குள் அவளை கர்த்தரை எடுத்து கொண்டார். அவளுடைய பிரேதம்தான் அங்கே இருந்தது. அவள் தற்கொலை பண்ணி கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய ஜீவன் அவளை விட்டு பிரிந்தது. ஆகவே பேதுருவுக்கு மகள் திருமணமாகவில்லை. பேதுருவும் அதற்கு முன்பாக இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டியது இருந்தது. நீரோ மன்னன் இயேசுவின் மேல், கர்த்தரின் மேல், இஸ்ரவேலின் தேவன் மேல் அவ்வளவு வெறுப்பு உணர்ச்சி கொண்டு வந்தான். எல்லா ரோம சக்கரவர்த்திகளிலும் அவன் பைத்தியக்கார சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டவன். பேதுருவை சிலுவையில் அறைந்து கொல்லும்படி அழைக்கப்பட்ட போது பேதுரு வேண்டுதல் விடுத்தார், என்னை சிலுவையில் அறையும் போது இயேசுவை போல நேராக என்னை சிலுவையில் அறைய வேண்டாம், அதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. என்னை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொல்லுங்கள் என்று வேண்டிக் கொண்டாராம். அப்படியே அவரை தலைகீழாக அறைந்து அவரை கொண்டார்கள். அவரை கொண்டார்கள். அதுக்கு பிறகு சில கிறிஸ்தவர்கள் வந்து அவரை அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த நாட்களிலே தங்களை யாரும் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதற்கு பயப்படுகிற நாட்கள். அவங்க வெளியே வரவே மாட்டாங்க. காரணம், நீரோ மன்னன் அவ்வளோ கொடூரம் உள்ளவன். அந்த நாட்களில் இருந்த சித்திரவதை தாங்க முடியாத சித்திரவதை. நான் ரோமாபுரிக்கு அந்த ஆதி அப்போஸ்தலர்களால் கொடுமைப்பட்டு சித்திரவதை செய்த கிறிஸ்தவர்கள் தங்கின ஒரு இடத்தை பார்க்க போனேன். அந்த இடத்திற்கு பெயர் கேட்டகோம்ப் என்று பெயர். ஒரு கல்லறையை நகர்த்தி வைத்துவிட்டு அதுக்குள்ளே சுரங்கம் போல தோண்டி எந்த காற்றும் சூரிய வெளிச்சம் வராதபடி ஆழத்துக்குள்ளே தோண்டி தோண்டி உள்ளே எலி வலை போல ஒரு பக்கத்தில் போகும். அங்கே 4 குடும்பம் அங்கே தங்கியிருக்கும். இன்னும் தோண்டி தோண்டி வலது பக்கத்தில் அந்த குழி அப்படியே போகும்.
அங்கே 4-5 குடும்பம் தங்கியிருக்கும். உள்ளுக்குள்ளே போனால் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள். நரிகள் குழியில் வாழ்வது போல பகலில் அவங்க வெளியே வர மாட்டாங்க. வெளியே வந்தாங்கன்னா உடனே அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். ஆகவே இரவு நேரத்தில் மெதுவாக 2 பேர் மேலே வந்து மேலே இருக்கிற கல்றையை அந்த அந்த சின்ன கல்றை கட்டி இருக்கிறத அசைச்சி சைடில் வச்சு ஒவ்வொருவராய் இருளுக்குள்ளே புற்றீசல் வெளிவருவது போல் வந்து 1-2 இடங்களில் வேலை செய்து சாப்பாட்டுக்குரிய காரியத்தை பார்த்துட்டு பொழுது விடிகிறதுக்குள்ளே அங்கே உள்ளே போயிடலாம். உள்ளே போனால் நமக்கு ரூட் கண்டுபிடிக்க முடியாது. பூமி கீழே அவ்வளோ இருட்டு, ஒரு வெளிச்சம் கிடையாது. கையில் வேணால் சின்ன விளக்க வச்சுட்டு போகலாம். எந்த ஆக்சிஜனும் கிடையாது. அந்த இடத்த போய் பார்த்தேன். ரொம்ப பரிதாபமாக இருந்தது. பவுலப்போஸ்தலன் கழுத்து வெட்டப்பட்ட இடத்த போய் பார்த்தேன். தாங்க முடியாத வேதனை. பவுலப்போஸ்தலன் சிலுவையில் அறையப்பட்ட இடம் என்று ஏதோ ஒரு இடத்தை காண்பித்தார்கள். ரோமாபுரிக்கு போனீங்கன்னா இந்த டூரிஸ்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன குள்ளநெறி வேலைகள் செய்து குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ செய்வாங்க. பேதுரு மரித்து அவருடைய மண்டை ஓடு எங்கே போந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு பேதுரு மண்டை ஓடுன்னு ஒரு 20-30 மண்டை ஓடு. வேடிக்கையான ஒரு கதை உண்டு. இந்தியாவிலிருந்து பக்தி பரவசமான ஒரு பயணி ரோமாபுரியை சுற்றி பார்க்க ஒரு டூரிஸ்டாக போனாராம். ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலத்திலையும் விழுந்து 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 வணங்கி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஒவ்வொரு புனிதர் கல்லறையிலையா வணங்கி பக்தி பரவசமாக அந்த ரோமாபுரி விஜயத்துக்கு பிறகு தான் வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னு விழுந்து விழுந்து வேண்டினார். ஒரு இடத்துல பார்த்தா ஒரு போர்டு இருந்தது. புனித ராயப்பரின் மண்டை ஓடு, பார்ப்பதற்கு $50. புனித ராயப்பருடைய மண்டை ஓடு. இந்த ராயப்பர் மூலமாய் வேண்டுதல் செய்தால் பரலோக தேவன் எனக்கு வாய்ப்பளிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். $50 கொடுத்தார். பெரிய கியூ. இந்த மண்டவோடு தூரத்தில் தெரியுது. இங்கிருந்தே அவருடைய உள்ளம் பொங்குது. இரத்த சாட்சியாய் மறித்த ராயப்பரே ஒரு கண்ணாடி பாக்ஸுக்குள்ள அந்த மண்டவோட வைத்திருக்கு. கிட்ட போனார். அப்படியே நெடுஞ்சான் கணையா விழுந்தார். ராயப்பர்கிட்ட வேண்டுதல் செய்தா தான் கஷ்டத்தை நஷ்டத்தை, தன் பிள்ளைகள்னால வந்த வேதனையை, தன்னுடைய சரீர நோயை 1 மணி நேரம் பிரேயர் மண்டவோட்டுக்கு முன்னால். பின்னால் வந்த ஆட்கள், ஐயோ நாங்களும் வேண்டுதல் செய்யணும், நீ இவ்வளோ டைமாக ப்ரே பண்ணா உங்கள் ப்ரேயரும் என் ப்ரேயரும் கிளாஷ் ஆகிடக்கூடாது. ஸோ அவருக்கு பாரமெல்லாம் இறங்கிடுச்சு. அருளப்பருடைய பாதப்படியில் தான் பாரத்தை இறக்கிட்டான். வேறு சில புண்ணிய ஸ்தலங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 10 கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய அறிவிப்பு. புனித ராயப்பரின் ஒரிஜினல் மண்டவோடு. இவருக்கு ஒரே குழப்பம். என்னடா அங்கே ஒரு மண்டவோட பார்த்தோமே, இது ஒரிஜினல்னு சொல்கிறாங்களே. நேராக உள்ளே போனார். இப்போ தானே நான் ஒரு மண்டவோட்ட வேண்டிட்டு வந்தேன். அவன் சொன்னான், அது டூப்ளிகேட்டியா, உன்ன மாதிரி ஏமாளிகள் இருக்கனால தான் ஏமாத்துறாங்க. இது போப்பாண்டவருடைய சிக்னேச்சர் பெற்றது, ஒரிஜினல்னு சர்டிஃபை பண்ணியிருக்கார். அவன் ஒருத்தன் ஏமாத்துக்காரன். நீ இந்த ஒரிஜினல் மண்டவோட்டுக்கு முன்னால் உன் வேண்டுதல் செய்தாதான் ராயப்பர் பரலோக கீயை திறப்பார். பரலோக கீ ராயப்பர்கிட்ட தான் இருக்கு.
ஆகவே நீங்கள் வேண்டுதல் செய்துட்டு நேரே பழைய இடத்துக்கு போ. அவன் உச்சி முடியப்படி, ஏன் உனக்கு இந்த வேலை, ஏன் உனக்கு இந்த அற்ப பிழைப்பு, ஏன் இப்படி ஊர் ஜனங்களை ஏமாத்துற, இந்தியாவிலேருந்து எவ்வளோ பிரயாணப்பட்டு உண்மையாக பக்தி பரவசத்தோடு வர்ற பயணிகளை இப்படி ஏமாத்துறிய, நல்லா இருக்குதா? 4 கேள்வி கேளு, நாண்டுட்டு சாகிற மாதிரி கேளு. இவன் நல்லா கீ விட்டுட்டான். ஸோ வந்ததுக்கு ஒரிஜினல் மண்டவோடாக இருந்தால் என்ன பண்ணுறது? $100 போனாலும் பரவாயில்ல, இந்தியா பணத்துக்கு 6000 ரூபா கொடுத்து அந்த மண்டோடுக்கு முன்னாலேயும் 1 மணி நேரம் உருண்டு பிறண்டு ராயப்பிரே எங்கள் ஜபத்தைக்கு மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்தான். முதல்ல பார்த்த மண்டவோடு $50 மண்டவோடு, இது $100 மண்டவோடு. போய் பயங்கரமாக சண்டை போட்டான். இன்னையா நினச்சிட்டு இருக்கா இது வியாபாரமாக ஆச்சா போச்சா? நாங்கள் எல்லாம் கத்துற வரைக்கும் அவன் பொறுமையாக இருந்துட்டு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். நீ $100 கொடுத்தியே, அந்த மண்டவோடு பெருசாக இருந்துச்சா சின்னதாக இருந்துச்சா? அப்போதான் அவன் யோசிச்சான். ஆமாம், அது பெருசாக இருந்துச்சு. அது வயசான காலத்தில் எடுத்த மண்டவோடு, இது இள வயது உள்ளவனாக இருக்கும்போது எடுத்த மண்டவோடு. ரெண்டும் ஒரிஜினல் தான், ரெண்டும் ஒரிஜினல் தான். ஓ அப்படியா? அது இளமையில் உள்ள மண்டவோடு, அது முதிர். அப்போ சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஆனால் தான் இந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த மண்டவோடுகள்லாம் யார் கையிலும் கொடுக்க விருப்பப்படுறதில்லை. மோசே சாகும்போது இந்த மண்டோட எவனாவது கடத்திட்டு போய் வியாபாரம் ஆக்கிடுவான் தான் அந்த ஆசாமி அவரே போய் புதைச்சாராம். எங்கே புதைச்சிருக்குன்னு இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. உபாகமம் 34 அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். பாருங்கள், அந்த காலத்தில் கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் தீண்டப்பட்டவர்கள் நோக்கி பார்த்து பிழைக்கும்படி ஒரு வெண்கல சர்ப்பத்தை மோசே ஏற்படுத்தினார். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயர். ஆனால் மோசே காலத்துக்கு பிறகு, கானானுக்கு வந்த பிறகு, அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கெல்லாம் தப்பி வந்த பிறகு ஜனங்களெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது விக்கிரக ஆராதனையாக மாறிட்டு. ஆகவே அதுக்கு பின்னால் உள்ள ராஜா அதை உடைச்சி நொறுக்கி சாம்பலாக்கி ஒன்றும் இல்லாமல் போட்டாங்களா, ஒன்றும் இல்லாமல் போட்டாங்க. இன்றைக்கு அநேக பேர் இப்படி கதை விடுறதுலையும் கதை கட்டுறதுலையும் நிறைய காரியங்கள், அதெல்லாம் உண்மையில் நம்ம ஆராய்ந்து பார்த்தா நமக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். ஆகவே ஆண்டவர் அப்படிப்பட்டதை அவர் விரும்புறதில்லை. இலங்கைக்கு போனால் கண்டியில் ஒரு பெரிய புத்தர் கோயில், என்னன்னு கேட்டால் புத்தருடைய பல்ல கண்டெடுத்துட்டாங்களாம். புத்தர் இயேசுநாதர் காலத்துக்கு முன்னால் 700 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர். அந்த புத்தருடைய ஒரு பல்ல அங்கிருந்து திபெத்தில் இருந்து கண்டெடுத்து இலங்கை கொண்டு வந்து வச்சாங்க. அது என்ன பல்லோ எனக்கு தெரியல, கழுத பல்லோ பன்னி பல்லோ நமக்கு தெரியல. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அதை வச்சுட்டு ஒரு பெரிய கதை கட்டி அதை வச்சுட்டு பெரிய ஸ்டோரி. ஆண்டவர் அதை விரும்புறதில்லை. இப்படி ஆண்டவருடைய முக்கியமான நோக்கம், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே தொழுந்து கொள். அவருடைய சாயலாக நீ எந்த சொரூபத்தையும் எந்த விக்கிரத்தையும் நீ உண்டாக்காத. யாத்ராமம் 20:4 அவர் சொல்றார், இந்த சொரூபத்தை நீ உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம். அதை நமஸ்கரித்தாலோ தொழுது கொண்டாலோ உனக்கு சாபம் வரும். 4-5 தலைமுறைக்கு அந்த விக்கிர ஆராதனை சாபம் வரும் என்று வேதம் எச்சரித்து சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவை பற்றி நம்ம ஆழமாய் தியானிக்க போகிறோம். அநேகமாக 3 வாரங்கள்
தொடர்ந்து பேதுருவை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு அவருடைய பெயரின் சில பகுதிகளை குறித்து தியானிக்கப் போகிறோம். முதல் பெயர் சீமோன் என்ற வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர் என்பது அர்த்தம். சீமோன் பேதுரு என்று சொல்லுகிறோம். ஆனால் பெரும்பாலான இடத்துல அவருடைய பெயர் சீமோன் என்று வருகிறது. வேதம் முழுவதிலும் பார்த்தால் 9 சீமோன்களை குறித்து நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர்களே முக்கியமானவர் இந்த சீமோன். சீமோன் என்ற வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர், சீமோன் என்ற வார்த்தைக்கு கவனித்து கேட்கிறவர், சீமோன் என்ற வார்த்தைக்கு ஆவியானவருடைய மெல்லிய குரலுக்காக காத்திருக்கிறவர் என்றெல்லாம் அர்த்தம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவர்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். பேதுரு முன்பெல்லாம் தேவனுடைய சித்தத்தை அறிவதும் இல்லை, தேவனுக்கு செவி கொடுப்பதும் இல்லை. ஒரு மாம்சீக பிரகாரமாய் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருந்தார். இயேசு கல்வாரி பாடுகளை பற்றி பேசின போது, நோ 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 நோ, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை, இயேசுவை கடிந்து கொண்டார். தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை. அவரை பிடிக்க கெத்செமனே தோட்டத்துக்கு போர்வீர்கள் வந்தபோது தேவனுடைய சித்தம் என்ன அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரை என்ன சொல்லுகிறீர் கேட்கவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு உடனே வாளை எடுத்தார், வெட்டிட்டார். தேவ சத்தம் கேட்க வேண்டிய நேரத்திலெல்லாம் நல்லா தூங்கி ஒளிஞ்சிட்டார். கெத்செமனே தோட்டத்திலும் தூங்கினார். சிறைச்சாலையில் ஏரோது மன்னன் அடைச்சிருக்கிற வேளையில் சபையாரெல்லாம் ஊக்கமாக ஜெபம் இருக்காங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா சிறைச்சாலையில் பெரிய குரட்ட சத்தம் பேதுரு சத்தம்தான். நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறார். தேவதூதன் தட்டி எழுப்பினார்னு அதில் எழுதியிருக்கு. விழாவில் தட்டினாராம். லேசாக தட்டி எழும்பலைன்னா அவர் 2 அடியே போட்டிருப்பார். ஒரு கூடம் தண்ணி ஊற்றிருப்பார். பேதுரு அப்படி தேவ சத்தத்தை கேட்கவில்லை. ஆனால் தேவ சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு பல ஆசீர்வாதங்களை மோசே பக்தன் அவர் சொல்லுகிறார். யாத்ராமம் 15:26 வசனம், உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளின் படியெல்லாம் நீ செய்வாயானால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியும் நான் உனக்கு வரப்பண்ணேன். அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பாயான. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது, உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும்போது கீழ்கண்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். 1 முதல் 14 வசனம் வரையிலும் அவ்வளவு ஆசீர்வாதங்கள். அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கலன்னா 15ஆம் வசனத்திலிருந்து கடைசி வர பயங்கரமான 114 சாபங்கள் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பேதுரு முதல்ல சீமோனாய் இருந்தவர். பிறகு தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தீர்மானித்தார். பெந்தைக்கோஸ்தே நாள் அபிஷேகத்துக்கு பிறகு, ஆவின் நிறைவை பெற்ற பிறகு அவர் தைரியம் அடைந்து பிரசங்கம் பண்ணினார். அன்றைக்கு அரசாங்கம் சொன்னது, பரிசேயர்கள் சொன்னார்கள், பிரதான ஆசாரியர்கள் சொன்னார்கள், இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து ஒருவருக்கும் நீங்கள் அறிவிக்க கூடாது. ஆனால் பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 18-20 வரை வாசிக்கும் போது, தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ?
தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிறோம். உங்களுக்கு செவி கொடுப்பது நியாயமாய் இருக்குமோ? ஆண்டவருக்குத்தான் நான் செவி கொடுப்பேன், ஆண்டவருடைய வார்த்தைக்குத்தான் நான் கீழ்ப்படுவேன். நீ என்ன செய்தாலும் அதை பற்றி நான் பயப்பட போவதில்லை, நான் பயப்பட போவதில்லை. நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேற்று தினத்தந்தியில் அந்த அவருடைய ஸ்பீச் வந்தது. அவருடைய பேர் என்ன? உமாசங்கர். ஒரு இந்துவாய் பிறந்தவர், ஒரு ஏழை தலித்து குடும்பத்தில் பிறந்தவர், இந்து மார்க்கத்துக்காக அவ்வளவு வைராக்கியமாக இருந்தவர், இந்து மார்க்கத்துக்காக தேரிழுத்தவர், மொட்டையடித்தவர், இந்து மார்க்க ஆலய பணிகளுக்காக அரசாங்க ஃபண்டை எடுத்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்ததுனால செலவழித்தவர். உண்மையான தேவனை அவர் அறிந்த போது அவருக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம். ஜனவரி 25 என்று எண்ணுகிறேன், கன்னியாகுமரியில் பேசும்போது பிஜேபி அநேக குரூப் அவருடைய காலை கல்லெறிந்தார்கள், கொல்ல வகை தேடினார்கள், டிரைவருக்கு பலத்தடி. கர்த்தர் அவரை அற்புதமாய் பாதுகாத்தார். அவர் அந்த பேட்டியிலே சொன்னார், நான் உங்களுக்கு பயப்பட போறதில்லை, என்னை அழைத்தவருடைய சத்தத்துக்கு தான் நான் செவி கொடுப்பேன். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று என் ஆண்டவர் சொல்லியிருக்க, நான் அடக்கி வைக்கப் போவதில்லை. உங்களுடைய மிரட்டலுக்கோ, கொன்று விடுவேன் என்பதற்கோ, அல்லது அரசாங்க அதிகாரியாய் லஞ்ச ஒழிப்புகளில் நான் பணியாற்றுகிறேன், என்னுடைய வேலை போய்விடும் என்பதற்கோ நான் பயப்படவில்லை. உங்களுக்கு செவி கொடுப்பதை பார்க்கலாம், என்னுடைய ஆண்டவருக்கு செவி கொடுப்பது உத்தமம். சீமோன் என்ற வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் என்ற அர்த்தம். கர்த்தருக்கு செவி கொடுக்கும் போது முதலாவது அவர் சொல்லுகிறார், யாத்ராமம் 23:22, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்லுவதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுட்டு அதுபடி செய்தால் போதும். உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா சத்துருக்களை குறித்து பயப்படாதே. திரள் ஜனங்கள், இயக்கங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், அரசாங்கம் நோட்டீஸ் விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சத்துருக்களுக்கு நான் சத்துருவாய் இருப்பேன். ஒரு நாளும் அவர்கள் மேற்கொள்ளுவதில்லை. ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடும்படி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யோசுவா 1:5 எப்போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் தொடருமே தவிர ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. உன்னுடைய சத்துருக்களுக்கு நான் சத்துருவாயும் உன்னுடைய விரோதிகளுக்கு நான் விரோதியுமாய் இருப்பேன். உன்னோடு யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் மேற்கொள்ள மாட்டீர்கள். ஆகவே ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், என்னுடைய சத்தத்தை கவனமாய் நீ கேட்பாயானால் எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த வியாதியும் வர பண்ணி. ரெண்டாவது சொன்னார், நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் கேட்பாயானால் கீழ்கண்ட ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து பலிக்கும். நீ வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். மூன்றாவது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியும் நான் உனக்கு வரப்பண்ணேன். வேதம் முழுவதையும் வாசிக்கும் போது யாத்ராமம் 19:5 சொல்லுகிறது, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். எனக்கு நீங்கள் ஒரு அசட்டாக இருப்பீங்க. நீங்கள் எனக்கு சம்பத்து, விலையேறப்பட்ட பொக்கிஷமாக இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு நான் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் இருப்பீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீமோன் என்ற வார்த்தைக்கு
செவி கொடுக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்கிறவன், அந்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர். அவர் என்ன பேசுவாரோ நித்தமும் அவருடைய வாசல் அருகே காத்து கொண்டிருந்து அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அதன்படி செயலாற்றுகிறவன் அவன் பாக்கியவான். மூன்றாவதாக, முதல் பாயிண்ட், பேதுரு முதற்பேரானவர், முதன்மையானவர். எப்படி ஒரு குடும்பத்திலே முதன்மையானவனுக்கு சேஷபுத்திர பாகம் கிடைக்குமோ அதுபோல பேதுரு அப்போஸ்தலர் நடபடிகள் முதல்ல வாசிக்க கர்த்தர் அவரை கனம் பண்ணி மேன்மைப்படுத்தினார். இரட்டத்தனியான அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பிறவி சப்பானியை எழுந்து நடக்க பண்ணினார். எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய அதிசயம். மூன்றாவது, அவருடைய பெயர் பேதுரு அல்லது கேபா, கற்பாறை என்ற அர்த்தம், உறுதியானவர் என்ற அர்த்தம். அவருடைய விசுவாசத்தை அசைக்க முடியாதபடி அவ்வளவு உறுதியானவர். முன்னால் நாணலாய் இருந்தவர் இயேசுவை சந்தித்த போது கற்பாறையை போல மாறிவிட்டார். அப்போஸ்தலர் 4:11-12 வாசிக்கும் போது பேதுருவும் யோவானும் நின்று பிரசங்கம் பண்ணுகிறதை எல்லாரும் கண்டு, அவர் பேசுகிற தைரியத்தை கண்டு அவருடைய ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னார்களாம்? இவர்கள் தேவனோடு இருந்தவர், இவர்கள் இயேசுவோடு இருந்தவர், இவர்கள் இயேசுவோடு இருந்தவர். இயேசுவில் இருந்த அந்த தைரியம் அவர்களுக்கு வந்தது. ஆகவே நான் நீதிமொழி 28:1 சொல்கிறது, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாய் அவர்களுக்குள் உன்னத பலன் வந்தது, பரலோக வல்லமை வந்தது, மாத்திரமல்ல தைரியம் அவர்களுக்குள்ளே வந்தது. பேதுரு இவ்வளவு வல்லமையாய் செயலாற்றுவார் என்று யாரும் எந்த விதத்திலும் எதிர்பார்த்திருக்க முடியாத அளவு கர்த்தர் அவருக்குள்ளே ஒரு கற்பாறையை போல, அவர் அசையவே இல்லை, உறுதியாய் நின்றார். எல்லா பயமுறுத்துதல் மத்தியிலும் நீ நாணலாய் இருக்கிறாய், நீ பாறையாய் இருப்பாய். ஆகவே கத்தோலிக்க திருச்சபை என்ன செய்கிறது? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி, அந்த கல் பேதுருதான். பேதுருவின் மேல்தான் திருச்சபை கட்டப்பட வேண்டும். ஆனால் அந்த இடத்துல கல் என்ற வார்த்தையை பார்க்கிறோம், கன்மலை என்ற வார்த்தையை ஆண்டவர் உபயோகப்படுத்தி இருக்கிறார். இந்த கற்பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசுவை, அந்த நித்திய கன்மலையை, அந்த ஞான கன்மலையை, இஸ்ரவேலரோடு 40 வருஷங்கள் நடந்த அந்த கன்மலையை, நேபுகாத் நேச்சார் சொப்பனம் கண்டாரே, மலையிலிருந்து கையினால் பேர்க்கப்படாத ஒரு பெரிய கல் உருண்டு வந்து உலகத்தின் சாம்ராஜ்யமாகிய அத்தனை சிலைகளையும் அடித்து உடைத்து நொறுக்கி, அந்த கல்லோ பெரிய பர்வதமாகி உலகத்தை எல்லாம் நிரப்பினது. ஆகவே ஆண்டவர் பேதுருவின் மேல் தன்னுடைய சபையை கட்டவில்லை, இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த சபையை கட்டினார். ஆண்டவர் கட்டின அந்த வெளிப்பாடு இயேசுவே அந்த கன்மலை என்கிற வெளிப்பாடு. நீ ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து, அந்த வெளிப்பாடு. பாதாளத்தின் வாசல்கள் உம்மை ஒருபோதும் மேற்கொள்ளாது என்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு. பரலோக பிதாவானவர் பூமிக்கு அனுப்பின அவருடைய சொந்த குமாரன், அவர் மேல் கட்டப்பட்ட ஒரு மாளிகை தான் சபை. அந்த கல் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று சொல்லி தள்ளின அந்த மூலைக்கல், அந்த மூலைக்கல்லின் மேல் நாம் எல்லாரும் ஜீவனுள்ள கற்களாக கட்டி எழுப்பப்படுகிறோம். அப்படி பேதுரு அதிலே ஒரு கல்லாக விளங்குகிறார். 12 அப்போஸ்தலர்கள். அதுக்கு பிறகு எல்லா கிறிஸ்தவ மார்க்கத்தின் முற்பிதாக்களும் கற்களாய் கட்டப்பட்டு எழும்பி, இன்றைக்கு நாமும் ஜீவனுள்ள கற்களாய் அவரோடு இணைந்து கட்டப்பட்டு
ஒரு புதிய எருசலேமாய் மாறுகிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை இல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. கேபா பேதுரு என்றால் கல் என்ற அர்த்தம். ஆனால் அது மூலைக்கல் அல்ல, நித்திய கண்மலை அல்ல. அவர் இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் சபைக்கு மூலைக்கல்லாய் விளங்குகிறார். நான்காவதாக ஒன்றை பார்த்து நாம் முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஒவ்வொரு முறையும் வேதத்தில் 4 இடத்துல யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 16:17, யோவான் 21:15-16-17 ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் தகப்பனுடைய பேரையும் சேர்த்து இழுத்து வெறும் சீமோனே என்றல்ல, சீமோன் பேதுருவே என்றல்ல, கேபாவே என்றல்ல, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னில் மேல் அன்பாயிருக்கிறாயா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா. யோனாவின் குமாரன், யோனாவின் குமாரன் என்ற ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த பேதுருவை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசி யோனா. யோனா என்ற வார்த்தைக்கு புறா என்ற அர்த்தம். யோனா என்ற வார்த்தைக்கு புறா என்ற அர்த்தம். யோனா என்கிற பேரோடு இணைத்து சொல்லும்போது பழைய ஏற்பாட்டிலே அந்த யோனா தீர்க்கதரிசி ஒரு பிரசங்கம் பண்ணி நினிவே பட்டணத்தையே அசைத்தாரு. உன்னுடைய பிரசங்கம் ஜனங்களுடைய உள்ளத்தை அசைக்கிறதா இருக்கட்டும். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ரட்சிக்கப்படத்தக்கதாக ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், வான் புறாவுக்கு அடையாளமான ஆவியானவர் இறங்கி கிரியை செய்தார். முதல் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இருதயத்திலே குத்துண்டவர்களாகி ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுகிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? சாதுரியம் இல்லாமல் பண்ணின அந்த பிரசங்கத்தை ஆவியானவர் பயன்படுத்தி அவருடைய இருதயத்திலே குத்துண்டவர்களாய் ஆண்டவர் மாற்றினார். தேவனுடைய பிள்ளைகளே, பிரசங்கம் பண்ணும்போது, சாட்சி சொல்லும்போது, இயேசுவை பற்றி நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது இயேசு உங்களோடு நிற்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. மார்க் 16:20 வேதம் சொல்லுகிறது, சீஷர்கள் எங்கும் சென்று திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இயேசுதாமே அவர்களோடு கூட கடந்து போய் அவர் பிரசங்கித்த செய்தியை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். இவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார். நினிவே பட்டணத்துக்கு போய் யோனா பிரசங்கம் பண்ணுகிறார். 40 நாள்ல அந்த நினிவை கவிழ்க்கப்பட்டு போகும். யோனா ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசல, இரக்கத்தையும் காருண்யத்தையும் பற்றி பேசல. நீங்க மனம் திரும்பினா அவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை மன்னிப்பார், அதை பற்றி பேசல. பேசுறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. அசிரியர்கள் ரட்சிக்கப்பட அவர் விரும்பவில்லை. அவர்கள் சாகட்டும். 40 நாள் ஒரே பிரசங்கம், நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும். ஆனால் இயேசுனுடைய பிரசங்கம் அப்படி அல்ல. மனம் திரும்புங்கள், ஆண்டவர் உங்களை அணைத்துக் கொள்ளுவார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய பிள்ளைகளாக மாறுவீங்க. அவருடைய சமூகத்துக்கு வாருங்க. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவியார ஆவி உங்களுக்கு தந்தருளுவார். யோனாவினுடைய செய்தியும் இயேசுனுடைய செய்தியும் முழுக்க முழுக்க வித்தியாசமானது. யோனாவின் செய்தி ஒரு பட்டணத்துக்கு மட்டுமே அந்த செய்தி. ஆனால் இயேசுனுடைய செய்தியோ முழு உலகத்துக்கும் உரிய செய்தி. இயேசு கிறிஸ்துவுடைய செய்தி என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகவே மாட்டான். அவன் பாதாளத்தில் பங்கடையவே மாட்டான்.
அதற்காகவே தேவன் தம்முடைய குமாரனை தந்தருளி, சிலுவையிலே தந்தருளி, குமாரன் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுனுடைய செய்தி அன்பின் செய்தி, ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த செய்தி தான் நானும் நீங்களும் அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் இயேசுவை பற்றி சாட்சி சொல்லும் போதும், இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் போதும், பிரசங்கிக்கும் போதும் உங்களுடைய வார்த்தையை கனம் பண்ணி ஜனங்களுடைய இருதயத்தை குத்தும்படி செய்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். மனுஷனுடைய முயற்சினால் ஒரு இருதயத்தை ஊடுருவ பாய முடியாது, குத்த செய்ய முடியாது. இருதயத்தை குத்த செய்து ஆயிரக்கணக்கில் மனம் திரும்பும்படி செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆகவே இந்த யோனாவை எப்போது ஞாபகப்படுத்துகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனை. இன்றைக்கு நான் இதோடு முடிக்கிறேன். அடுத்த புதன்கிழமையில் பேதுருவை சந்தித்த 3 அக்கினியை குறித்து நான் பேச விரும்புகிறேன். பேதுருவை சந்தித்த 3 அக்கினி. முதல் அக்கினி போர்ச்சேவர்களோடு குளிர் காய்ந்து கொண்டிருந்த போது மூட்டப்பட்ட ஒரு அக்கினி. 2வது திபேரியா கடற்கரையில் இயேசு கிறிஸ்து மூட்டி சீஷர்கள் வருவதற்காக அப்பத்தையும் மீனையும் வைத்து அந்த கடற்கரையில் உள்ள ஒரு அக்கினி. அந்த அக்கினிக்கு முன்பாகத்தான் பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா கேட்ட அந்த அக்கினி, கரி நெடுப்பிலிருந்து வந்த அக்கினி. 3வது அக்கினி பெந்தெக்கோஸ்தே நாளிலே அவர் மேல் விழுந்த அக்கினி, அவரை அக்கினி ஜுவாலையாய் மாற்றின அக்கினி, அவரை எழுந்து பிரகாசிக்கும்படி செய்த அக்கினி. அடுத்த புதன்கிழமை நான் கொஞ்ச நேரம் அபிஷேகத்துக்குள்ளே நடத்தலாம் என்று நான் எண்ணுகிறேன். இந்த 3 பேதுருவை சந்தித்த 3 அக்கினியை குறித்த ஆழமான ரகசியங்களை வருகிற வாரம் உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்க விரும்புகிறேன். அனைவரும் வரும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன்.